ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு கிளியர் ஐஐடி ஜாம் பார்க்கலாம். இது எப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி ஸ்டெப்ஸ்லாம் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா? எப்படி ஐஐடி ஜாமுக்கு நம்ம போகிறதுக்கு பேசிக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, கீப் ஐஐடி ஜாம் சிலபஸ் நெக்ஸ்ட் டு யூ. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்ரேஷனில் முதல்ல ஆரம்பிக்கிறது என்னென்னா, நீங்கள் முதல்ல சிலபஸ் எடுத்து உங்கள்கிட்ட வச்சுக்கணும். சரியா? அதை நீங்கள் பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சாலும் சரி, ஹேண்ட் அவுட்ஸு பிரிண்ட் அவுட்டு இல்லை நீங்கள் சாஃப்ட் காப்பி இருந்தாலும் ஓகே. சரியா? ஸோ நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, ரீட் த தியரி. அதாவது ரீட் த தியரி கவரிங் ஆல் த டைட்டில்ஸ் கிவன் ஓன்லி இந்த சிலபஸ் பேப்பர். இப்போது நீங்கள் சிலபஸ் பேப்பர், அதாவது நீங்கள் சிலபஸ் வச்சுருப்பீங்க இல்லையா கையில். ஸோ அந்த சிலபஸில் என்னென்ன ஹெட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதில் ரிலேட்டட் டாபிக்ஸை மட்டும் நீங்கள் டீட்டெயில்டாக படித்தா போதும். சரியா? மற்றபடி அந்த குறிப்பிட்ட ஹெட்டிங் கீழே வர்றது மட்டும் படிங்க. மற்றது, அதாவது இப்போ நீங்கள் ஒரு புக் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ஒரு ஹெட்டிங் கீழே என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்கோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடுங்க. சரியா? அது கவர் பண்ணால் போதும். அந்த ஹெட்டிங்ஸ் இல்லாத புது டாப்பிக்காக இருந்தால் நீங்கள் அதை ஜாமுக்கு கவர் பண்ண வேண்டாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் டெய்லி 6 hours ஸ்டடி வித் நோ டிஸ்ட்ராக்ஷன் இஸ் இனஃப். நீங்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படித்தாலே போதும். சரியா? நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக புக்கை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. சரியா? இந்த 6 hours டெய்லி சாட்டர்டே சண்டே கேப் இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே வெல் அண்ட் குட், அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் சூஸ் ஒன் டாபிக், ரீட் தியரி ஃப்ரம் த புக் விச் ஐ சஜஸ்டட். உங்களுக்கு மேலே லிங்க்கில் இப்போ வரும் பாருங்கள். அதாவது பெஸ்ட் புக்ஸு, அதாவது என்னோட ப்ரிப்ரேஷனில் நான் என்னெல்லாம் புக்ஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த புக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும்னு நான் ஒரு ஃபிட்டாக கொண்டு வந்தது தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது. ஸோ அதோட லிங்க் வருது. நீங்கள் அதில் போய் என்னென்ன புக்ஸ்லாம் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். கூட உங்களுக்கு இந்த வீடியோ எண்ட்லேயும் உங்களுக்கு திரும்ப கார்ட்ஸில் வரும். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் எடுத்துக்கணும். அது நல்ல புக்கில் படிக்கணும். சரியா? இப்போது சால்வ் த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கிவன் இன் த டெக்ஸ்ட் புக் வைல் ரீடிங். அதாவது நீங்கள் ஒரு தியரி படிக்கிறீங்கன்னா, தியரி படிக்கும்போதே அந்த குறிப்பிட்ட ஆத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸு அந்த தியரிக்கு பக்கத்துலேயே கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளமை நீங்கள் தியரி படிக்கும் போதே ஒரு தடவை போட்டு பார்க்கணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, ஐ கிவன் யூ த வீடியோ லிங்க் ஃபார் த பெஸ்ட் புக்ஸ் ஃபார் ஐஐடி ஜாம் ஃபிசிக்ஸ். உங்களுக்கு லிங்க்கும் வீடியோ லிங்க்கும் கொடுத்தாச்சு. அடுத்து என்னென்னா, ஸ்டார்ட் சால்விங் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். நீங்கள் தியரி நல்லா படிச்சிருட்டீங்களா? ஸோ அடுத்து உங்களோட அடுத்த வேலை என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறது தான் உங்களோட நெக்ஸ்ட் வேலை. ஸோ பாருங்கள், கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ் இன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பை ஆஸ்கிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஃபிக்கீஸ் வெப்சைட்டில் என்னென்னா, இந்த ஃபிக்கீஸ் வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட ஐஐடி ஜாமும் சரி, சிஎஸ்ஐஆர் நெட்டு, ஜஸ்ட்டு எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன்ஸோட உங்களுக்கு அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் நான் சொல்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். நானே இதை யூஸ் பண்ணி தான் படித்தனும் கூட. சரியா? இப்போது கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ். ஏதாவது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு நீங்கள் எந்த டவுட்ஸ்னாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறோன்னா அதை நீங்கள் டவுட்ஸோட கேரி பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து, ப்ராக்டிஸிங் எ ப்ராப்ளம் வித்தவுட் நோயிங் த ஃபிசிக்ஸ் இஸ் யூஸ்லெஸ். அதாவது நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராப்ளம் அதில் என்ன ஃபிசிக்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்கன்னா அதில் என்ன கான்செப்டில் அந்த ப்ராப்ளம் இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஜஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் ஈஸியாக இருக்குது, 2 லைனில் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இப்படி வந்தால் நான் ஜஸ்ட்டு கண்ணை மூடிட்டு எழுதுவேன், அப்படி படிக்கவே கூடாது. அப்படி படித்தா அது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது கடைசியாக நம்ம இப்போ ஒரு ஸ்டெப்பு பேசியிருந்தோம் இல்லையா, இந்த ஸ்டெப்பு வரைக்கும் கவர் பண்ணுறது அதாவது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்டெப் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டெப்பு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஜாமுக்கு பொறுத்த வரைக்கும் 2005லேருந்து 2020 கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா கொஸ்டின் பேப்பரையும் சால்வ் பண்ணிட்டு தான் போகணும். சரியா? ஸோ அது அடுத்து அந்த ஸ்டெப் ரொம்ப டைமும் எடுக்கும் கூட. ஏன்னா ஒரு ஒரு இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இயரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி சில இயரில் வேறு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில்
நீங்கள் வந்து இது முடிக்கிறதுக்கே டைம் ஆகும். சரியா? அது ஒரு சின்ன நோட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ பட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஆஃப் த ப்ரிப்பரேஷன். சரியா? இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பும் கூட. அதுக்கப்புறம் வந்து நோட் டவுன் ஆல் த டஃப் கொஸ்டின்ஸ் யூ கேம் அக்ராஸ் வைல் யூ ஆர் சால்விங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது டஃப் கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைங்க. அதாவது ஒரு புது கொஸ்டின் நீங்கள் தியரி படித்து நல்லாவே படிச்சிருந்தா கூட சில கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும். அந்த கொஸ்டின் வந்து அந்த கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து ஒரு ரஃப் பேப்பரில் நீங்கள் வந்து நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றது தான் கணக்கு. ஸோ நோட் டவுன் ஆல் த டஃப் கொஸ்டின்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரைட் அ டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் டஃப் ப்ராப்ளம்ஸ் இன் அ செப்பரேட் நோட் புக். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே டஃப் ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த கொஸ்டினை மார்க் பண்ணது மட்டும் இல்லாமல் அதோட சொல்யூஷன்ஸ் வந்து ஃபிக்கிஸ் வெப்சைட்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ டீச்சர்ஸோ யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கூட அதோட டீட்டெயில்டு சொல்யூஷன் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்யூஷன் எழுதி வைங்க. அதுக்கப்புறம் திஸ் வில் ஹெல்ப் இன் ரிவிஷன். நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அடுத்து வந்து டூ த அபவ் ஸ்டெப்ஸ் ஃபார் எவ்ரி 7 டாபிக்ஸ். அந்த 7 டாபிக் நம்ம இதில் இருக்குது பார்த்தீங்களா, மேத்தமேட்டிக்கல் ஃபிசிக்ஸு, மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரு, அப்புறம் ஆசிலேஷன்ஸ், வேவ்ஸ் அண்ட் ஆப்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், அப்புறம் வந்து கைனடிக் தியரி அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து சாலிட் ஸ்டேட் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதில் இருக்க 7 செக்ஷனுக்குமே வந்து நீங்கள் வந்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த 2 ஸ்டெப்பையும் க்ளீனாக ஃபாலோ பண்ணணும். ஒன்று தியரி, இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறது. இப்போ என்னென்னா, ரைட் டவுன் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் ஆஃப் ஈச் சப்டாபிக் இன் அ செப்பரேட் புக். நீங்கள் தியரி படிக்கும்போதே என்ன பண்ணணும்னா, இந்த 7 டாபிக் படிப்பீங்க இல்லையா, அதில் ஒரு டாபிக் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா, தியரி படிக்கும்போதே அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸை நோட் பண்ணி வைக்கணும். சரியா? அதுக்குன்னு ஒரு செப்பரேட் புக். ரைட் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் டு ஈச் சப் டாபிக் இன் அ செப்பரேட் புக். அது பண்ணணுமா? ஸோ டோன்ட் ஒமிட் எனி டாபிக். இந்த 7 செக்ஷனில் இந்த செக்ஷன் கஷ்டமாக இருக்குது, அந்த செக்ஷன் கஷ்டமாக இருக்குன்னு எந்த செக்ஷனுமே விடாதீங்க. அப்படி விட்டோன்னா நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் செக்ஷன் நீங்கள் விடுற செக்ஷன்லேருந்து ரொம்ப ரொம்ப ஒன்லைன் ஆன்சர் மாதிரி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு தான் நஷ்டம். அதனால் எந்த டாப்பிக்குமே விடாமல் எல்லா டாப்பிக்லேயும் பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியும். கிளியர் பண்ணதும் இல்லாமல் நல்ல காலேஜும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் இன் எனி ஆர்டர் ஃப்ரம் த அபவ் டாபிக்ஸ். அதாவது மேலே இருக்க நம்ம அந்த 7 டாபிக்ஸ் சொன்னோம் இல்லையா, மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் லைனாக சிலபஸில். ஸோ நான் உங்களுக்கு சிலபஸோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சரியா? ஸோ கூட என்னென்னா, நீங்கள் வந்து இந்த 7 டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டாப்பிக்கில் இருந்தாலும் ஆரம்பிக்கலாம். பட் என்னோட சஜஷன், ஐ சஜஸ்ட் யூ டு ஸ்டார்ட் ஃப்ரம் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ். நீங்கள் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான் பேஸ். ஸோ நீங்கள் அதுலேருந்து ஆரம்பிக்கும் போது தான் பெட்டராகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஃபுல்லாக மேக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதிலலாம் வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு நீங்கள் அங்கே வரும்போது உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சரியா? ஸோ வென் யூ ஃபினிஷ்ட் ஒன் டாபிக் அண்ட் ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் செக்ஷன், டெய்லி மார்னிங் 1 hour கன்சிஸ்டன்ட்லி ரிவைஸ் த ஃபார்முலாஸ். சரியா? அதாவது நீங்கள் வந்து தியரி படிக்கும் போதே உங்களை ஃபார்முலா எழுத சொன்னேன் இல்லையா ஒரு செப்பரேட் புக்கில், அதாவது ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டெப்பை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் வந்து ஒரு செக்ஷன், எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த செக்ஷன் மெக்கானிக்ஸ் போகிறீங்கன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து டெய்லி அந்த ஃபார்முலாஸை வந்து ரிவைஸ் பண்ணணும். சரியா? அப்படி ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஒரு டாபிக் முடிக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி பிடிச்ச டாப்பிக்கோட ஃபார்முலாஸை டிஸ்கஸ் பண்ணுறது. அதாவது டெய்லி மார்னிங் வச்சு ரிவைஸ் பண்ணுறது. மார்னிங் நீங்கள் வந்து என்னோடய பெஸ்ட்டு டைமிங் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் பண்ணது என்னென்னா 6 to 7 பண்ணியிருந்தேன். உங்களால் பிஃபோராக கூட ஒரு 5 o'clock ஏந்திக்க முடியும்னாலும் வெல் அண்ட் குட். பட் டெய்லி மார்னிங் நீங்கள் ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணிங்கன்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 180 நாள், எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 6 months தான் நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கிட்டால் கூட அதில் வந்து டெய்லி மார்னிங் எழுந்து ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிங்கன்னா 180 நாளில் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு மனசில் வந்து டீட்டெயிலாக பதிஞ்சிடும். சரியா? ஸோ அதுக்காக தான். ஸோ இது என்னென்னா உங்களுக்கு கடைசியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரைட் அண்ட் சி அண்ட் மக்கப். ஃபார்முலா ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ரைட் அண்ட் சி அண்ட் மகிட்டப். சரியா? மக்கப்பும் பண்ணிக்கோங்க அந்த ஃபார்முலாஸை. அடுத்து, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் த அபவ் ஸ்டெப்ஸ்,
நெக்ஸ்ட் அப்ளை ஃபார் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ். நீங்கள் இதில் முன்னாடி நான் கொடுத்த எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். அதாவது ஃப்ரம் செப்டம்பர் ஆன்லைன் டெஸ்ட் வில் பி ஸ்டார்டட் அட்லீஸ்ட் 4 months பிஃபோர் ஃபைனல் ஜாம் எக்ஸாம் டேட். சரியா? அதாவது 4 மாதத்துக்கு முன்னாடியே, இப்போ ஜாம் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள 4 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த ஓப்பனிங் வந்து ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஜாம் எக்ஸாமோட ஆன்லைன் போர்ட்டல். இப்போது ஐ யூஸ்டு கரியர் என்டிவர் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ். நான் வந்து கரியர் என்டிவர் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆல்சோ இன்ஸ்டியூட்ஸ் லைக் ஃபிசிக்ஸ், விபிஎம் கிளாஸஸ் அண்ட் டிப்ஸ் அகாடமி ப்ரொவைட் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ். ஸோ இந்த 4 இன்ஸ்டியூட்ஸும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மேக் அ ஷெட்யூல் அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் டெஸ்ட் அவைலபிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 25 டெஸ்ட் இருக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 25 டெஸ்ட்டோட 25 டெஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்கன்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு டேட்டும் அலாட் பண்ணிடுவாங்க. இந்த டேட்டில் இந்த டெஸ்ட்டு வந்து குறிப்பிட்ட டெஸ்ட்டு, இப்போ ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மட்டும் இந்த டேட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அன்றைக்கே எழுதினாலும் பரவாயில்ல, பட் அதுக்கு அடுத்த நாளும் அவைலபிளாக தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. சரியா? நீங்களே வந்து ஷெட்யூல் மேக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இந்த ஃபுல் டெஸ்ட் 1 எழுத போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபைனல் டே எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்களோ அதே ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் எழுதும் போதும் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இது பண்ணுங்கள். சரியா? எழுதுங்க. அப்புறம் மேக் அ ஷெட்யூல் அக்கார்டிங் டு நம்பர் ஆஃப் டெஸ்ட் அவைலபிள். சரியா? அது நம்ம இப்போ தான் பேசியிருந்தோம். அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து ரிவைஸ் ஆல் த டஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் யூ ஹேவ் ரிட்டன் இன் செப்பரேட் புக். அதாவது நீங்கள் நம்ம எதுக்கெலாம் முன்னாடி பண்ணமோ இப்போ எல்லாமே உங்களுக்கு திரும்ப யூஸ் ஆகும் பாருங்கள். எப்படின்னா, ரிவைஸ் ஆல் த டஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் விச் யூ ஹேவ் ரிட்டன் இன் அ செப்பரேட் புக். நீங்கள் வந்து டஃப் கொஸ்டின்ஸுக்கெலாம் சொல்யூஷன் எழுதி வச்சிங்க இல்லையா, அதை வந்து இந்த ஃபைனல் டெஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். ஏன்னா நீங்கள் அப்போ யூஸ் பண்ணி டீட்டெயிலாக சொல்யூஷன் எழுதி வச்சுருப்பீங்களா டஃப் கொஸ்டின்ஸ்க்கு. இப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் இதில் ஈஸி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து டஃப் கொஸ்டின்ஸும் நீங்கள் அதை டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ கூட என்னென்னா ஃபார்முலாஸும் இப்போ உங்களுக்கு வந்து டெய்லி மார்னிங் வச்சு ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ போய் நீங்கள் அந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுதும்போது பெஸ்ட்டாக எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து டோன்ட் வரி இஃப் யூ கெட் லோ மார்க்ஸ். இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் லோ மார்க் எடுத்தால் ரொம்ப வந்து டிமோட்டிவேட் ஆகாதீங்க. அதாவது உங்களை நீங்கள் கான்ஃபிடென்ஸை டிக்ரீஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் டெஸ்ட் சீரீஸில் எப்படி கொடுப்பாங்கன்னா, நான் என்னோட இதில் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும். ஜாமோட ஒரு படி மேலே கொடுப்பாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா, இதில் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கஷ்டமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் வந்து அதோட ஒரு படி ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அதில் பெட்டராக பண்ணுவோம். ஸோ அந்த லாஜிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டோன்ட் வரி இஃப் யூ கெட் லோ மார்க்ஸ் இன் ஆன்லைன் டெஸ்ட், யூ வில் கெட் 30% மோர் இன் ஃபைனல் டே ஜாம் எக்ஸாம். சரியா? அதாவது 30% என்னோட கெஸ் அது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 30 மார்க் எடுக்கிறீங்கன்னா அதில் 30% கூட எவ்வளோ வரும் அதை சேர்த்துக்கிட்டு நீங்கள் அவ்வளோ மார்க் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம் உங்களோட ஃபைனல் மார்க்ஸ். டோன்ட் ஸ்டடி இந்த ஃபைனல் டே ஆஃப் ஜாம் எக்ஸாம். கடைசி நாள், அதாவது ஜாம் வந்து February 14 ஒரு வார்த்தைக்கு ஒரு டேட்டு, ஒரு ரேண்டம் டேட்டு February 14 வைக்கிறாங்கன்னா அன்னைக்கு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நீங்கள் எதுவுமே படிக்கக்கூடாது. ஏன்னா படித்தோன்னா இவ்வளோ நாள், அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் எவ்வளோ நாளும் படிச்சுக்கலாம். நைட்டு 12 மணி கூட, அதாவது February 13 நைட் வரைக்கும் கூட ஃபுல்லாக உட்காந்து 12 மணி வரைக்கும் எவ்வளோ முடியுமோ படிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு வருஷத்தில் படிக்காத அந்த குறிப்பிட்ட ஜாம் டேட் அன்றைக்கி நீங்கள் படிக்க போகிறது கிடையாது. அதனால் அன்றைக்கி எக்ஸாம் டே அன்றைக்கி படிக்காதீங்க. எல்லா புக்கையும் வச்சுட்டு எந்த புக்குமே இல்லாமல் நீங்கள் வெறும் ஒரு பென் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் எக்ஸாம் சென்டர் கொண்டு போகணுமோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. நடுவில் போகும்போது ஃபார்முலா ரிவைஸ் பண்ணுறேன் அதெல்லாம் நீங்கள் வந்து 13 முடிச்சிடணும். எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி நாளே எல்லாத்தையும் முடிச்சிடணும். அன்னைக்கு நல்லா தூங்கணும். ஒரு 8 மணி நேரம் தூங்கிட்டு போய் எல்லாமே, ஏன்னா நீங்கள் டெய்லி ஃபார்முலா ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ப்ரீவியஸ் இயர் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸசைஸுக்கு போயிருப்பீங்க. ஸோ அதையும் நல்லா ப்ராப்பராக பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது பெஸ்ட்டாக நீங்கள் வந்து கொடுக்க முடியும் எக்ஸாம்ஸ், ஃபைனல் எக்ஸாமு. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணுறேன். கூட என்னென்னா, மேக் அ ஸ்டாண்டர்ட் ஷெட்யூல்
ஃபார் எவ்ரி டே அண்ட் பி ட்ரூ ஃபார் யுவர் செல்ஃப். அதாவது சம்மரியில் என்னென்னா, ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் டெய்லி ஷெட்யூல் மேக் பண்ணுங்கள். ஷெட்யூலில் உங்களுக்கு ட்ரூவாக இருங்க. அந்த 6 ஹவர்ஸ் நான் படிக்க சொல்லியிருக்கேன், அதை டீட்டெயில்டாக டெய்லி படிங்க. அதுக்கப்புறம் வந்து ரீட் தியரி வெல். தியரி வந்து நல்லா டீட்டெயில்டாக படிங்க. நல்ல புக்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், இப்போ கூட உங்களுக்கு லிங்க்கில் வரும். அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரிமெம்பர் ஆல் த ஃபார்முலா அண்ட் ரிவைஸ் டெய்லி. நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அதுக்கப்புறம் வந்து சால்வ் எக்ஸாம்பிள் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக் படிக்கும்போதே, தியரி படிக்கும்போதே சால்வ் பண்ணிவிடுவீங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வாங்கியிருந்தாலும் அதுலேயும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இருக்கும், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் அதில் இருக்க எக்ஸாம்பிள் கூட, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல்லேருந்து தியரி படிக்கிறீங்கன்னா அதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன் இல்லையா, அதை சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எப்போ சால்வ் பண்ணுங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸசைஸ் போய் சால்வ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு புக்கில் படித்தா கூட எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அப்புறம் போய் சால்வ் பண்ணுங்கள். எப்போது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கப்புறம். ஸோ ரிவைசிங் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் பிஃபோர் எக்ஸாம். ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ப்ரீவியஸ் இயர் நம்ம டஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் செப்பரேட் புக்கில் எழுதி வச்சுருப்பீங்க, அதை ரிவைஸ் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க, ஃபார்முலாஸை டெய்லி ரிவைஸ் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிடும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே வரணும், நம்ம ப்ராப்பரான வேலை தான் போயிட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்து முதல்ல இவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம பேசணும் இல்லையா, இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கிறது என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். சரியா? நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷனு, இந்த வீடியோ பார்க்குறீங்கனாவே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது அர்த்தம் இல்லையா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் அந்த இன்ட்ரெஸ்ட்டை விடாமல் இந்த ஒரு வருஷம் நீங்கள் 1 வருஷமோ 2 வருஷம் தொடர்ந்து ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? அதுக்கப்புறம் வந்து அந்த ஐஐடி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸுக்கெலாம் போகிறவங்க அவங்களோட மெயின் கேரக்டர் என்னென்னா நெவர் கிவிங் அப் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெவர் கிவ் அப். நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராமல் கூட போகும். அப்போ உடனே இது நம்மளுக்கு வரலையே அப்படி கிடையாது. அந்த ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த ப்ராப்ளம் போகணும். அவ்வளோதான் அதுக்குள்ள உள்ள லாஜிக்கு. எல்லாமே எல்லாருக்கும் தெரியாது. அந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாதனால ஐயோ எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியா? அடுத்து பிலீவ் இன் யுவர் செல்ஃப். எனிதிங் இஸ் பாசிபிள். முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க. இந்த ப்ரிப்பரேஷனால் நம்ம ஏதாவது பண்ண முடியும், நம்ம ஏதாவது கற்றுப்போம். சக்ஸஸ் வந்து எல்லாருக்குமே வந்துடுது இல்லை. சரிங்களா? 50,000 பேர் எழுதுகிறான எக்ஸாமில் எல்லாருக்குமே சீட்டு கிடச்சிறது கிடையாது. ஆனால் அதிலேருந்து ஏதோ ஒன்று கற்றுப்போம். லைஃப்பில் வந்து இந்த விஷயம் இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாம் விஷயம் இல்லை, எந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆனாலும் முதல்ல நீங்கள் உங்களை நம்பணும். நம்மளால் பண்ணலாம், நம்மளுக்கும் ஏதாவது நம்மளாலேயும் முடியும், மற்றவங்க பண்ணும்போது நம்மளுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பிலீவ் பண்ணி நீங்களும் இறங்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு ஆல் த பெஸ்ட். சரியா? ஃபார் யுவர் ஃப்யூச்சர். நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நல்லா வரணும். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தால் கூட என்கிட்ட கேளுங்க. சரியா? நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ.